Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கும் vlog வந்து என்னோட 5 மணி காலை ரொட்டீன் வீடியோ தான். ஆனால் நான் முந்தினண்டு அந்திலேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏண்டா அந்த 5 மணி ரொட்டீனுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்ச லவரியாக்கு தேங்காய் சம்பல் முந்தினண்டே செஞ்சு வச்சிருந்தேன். அப்போ அந்த அந்திலேத்தே தான் vlog ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் இனிப்பு தேங்காய் சம்பல் செய்வோம் அப்படின்ட்டு தான் தேங்காய் திருகிட்டிக்கிறேன். உரப்பா செய்கிற லவரியா ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட ரெசிபி வேணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. முதலாவதாக இந்த இனிப்பு தேங்காய் சுண்டல் செய்கிறதுக்கு சீனி கொஞ்சம் போட்டு அளவான நெருப்பு வச்சு நல்லா கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி கருக்கி எடுத்துடணும். இதில் நல்லா நொர மாதிரி வந்து மேக்ஸிமம் கலர் வர வரைக்கும் நல்லா கருக்கின பிறகு தேவையான அளவு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. பிறகு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோட வாசனைக்கு கருவேப்பட்டை ஏலக்காய் வேணும் அப்படின்னாலும் ஒரு 2-3 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு சீனி சேர்த்துக்கணும். சீனி உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து சீனியை எப்படி கரைச்சி விட்ட பிறகு தான் நாங்கள் தேங்காய் பூ சேர்க்கணும். இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மெல்லிசாக துருவின தேங்காய் பூவை போட்டு இந்த தண்ணி நல்லா வற்றி வேகிற வரைக்கும் அளவான நெருப்பில் வேக வச்சு எடுத்துடணும். இந்த இனிப்பு தேங்காய் சுண்டல் வந்து தண்ணி வத்தவே இன்னமும் கலர் வந்து இந்த அளவு கறிக்கினீங்க அப்படின்னா கலர் எல்லாம் சரியாக வரும். நான் கொதிக்க கலர் கொஞ்சம் நல்லா வறுத்த எள்ளு சேர்த்திக்கிறேன். அப்போ டேஸ்ட் வந்துட்டு நல்லா ஐக்கியம் அப்படின்றதுக்காக வேண்டி. பானியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி இந்த மாதிரி வரக்கலையே நீங்கள் இறக்கி வச்சுருங்க. ஏண்டா இறக்கின பிறகு அந்த சூட்டுக்கே அது வந்து சரியாக வந்துடும். இல்லை நல்லாவே வற்ற வச்சு இறக்குறீங்க அப்படின்னா கல் மாதிரி ஆகிரேலும். இந்த தேங்காய் சுண்டலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அடுத்த நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியவே வச்சிரேலும். நான் அந்தி செஞ்சு வெளியவே தான் வச்சிருந்தேன். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலை 5 மணி. என்னோட வளமையான இந்த மார்னிங் ரொட்டீன் என்னோட வீடியோ பார்க்குறாக்களுக்கு தெரிஞ்சிக்கும். எலும்பி தொழுதுட்டு கொஞ்சம் மோதிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லஞ்ச் செஞ்சு கொடுக்கணும். அதோட பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு காலை உணவு செஞ்சு கொடுக்கணும். அப்போ அதுகளை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. காலையில் எலும்பின உடனே இளம் சூடான ஒரு கப் தண்ணி குடிப்பேன். அதுக்கு பிறகு முதலாவது வேலை வந்து அரிசி ரைஸ் குக்கரில் போடுறது தான். அப்போ நான் என்ன நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிப்பேன். இந்த அரிசி தண்ணியை நீங்கள் வீசாமல் உங்களோட செடிகளுக்கு உங்களுக்கு பயன்படுத்தலாம். லவரியா செய்கிறதுக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் இடியாப்பத்துக்கெல்லாம் கிண்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கணும். சில பேர் என்னிட்ட இந்த வீட்டில் செய்கிற இடியாப்பமா ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோவோட அதை அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது பிரயோசனமாய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அரிசி ரைஸ் குக்கரில் போட்டுட்டு இந்த லவரியாவை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஏண்டா அதுக்கு கொஞ்சம் நேரம் போகும். ஏண்டா லவரியா காலையில் செய்ய தொடங்கினோம் அப்படின்னா ஒன்றொண்டா செய்யக்கல கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளோதான் நேரத்தோட எழும்பினாலும் நேரம் போதாத மாதிரி ஐக்கும். அப்போ ஒன்றொண்டா செஞ்சுட்டு போக்கல காலையும் நல்லா விடிஞ்சு இருந்துச்சு. நான் வந்து என்னோட உரப்பு லவரியா ரெசிபி போட்ட வீடியோவில் லவரியா எப்படி செய்கிற அப்படின்ட்டு கொஞ்சம் டீப்பாக காட்டிப்பேன். உங்களுக்கு வேணுமெண்டா அந்த வீடியோவை உங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்படி தான் இடியாப்பம் மாதிரி கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டு
நடுவில் இந்த தேங்காய் சம்பல் போட்டு இப்படி சுற்றிக்க வேண்டியதான். வாழை இலையில் செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லாட்டி மா வந்து ஒட்டின மாதிரி ஆயிரும். உங்களுக்கு இதே தேங்காய் சுண்டல் வச்சு சுருட்டாப்பம் ரெசிபி செஞ்சு பார்க்கலும். இதே மாதிரி தான் தேங்காய் சுண்டல் செய்யணும். அதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது இது லவரியா தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 5லேருந்து 6 லவரியா ஒரேடியாக வச்சு அவிச்சிடலும். உங்கள்கிட்ட இல்லைண்டா சாதாரண இடியாப்ப தட்டில் 2 வச்சு உங்களுக்கு அவிச்சிக்கலும். அளவான நெருப்பில் நல்லா வேகிற வரைக்கும் 15 நிமிஷம் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்றாலே வெந்துடும். தட்டுக்கு நல்லா எண்ணெய் பூசிக்கோங்க, அப்போ தான் லவரியாவை கலட்டுறதுக்கு லேசாயிக்கும். இப்போ நான் காட்டுற மாதிரி இடியாப்ப தட்டில் கூட உங்களுக்கு 2 வச்சு இந்த சைஸ் இடியாப்ப சட்டிக்குதுண்டா 6 லவரியா வந்து உங்களுக்கு ஒரு இடியாக வச்சிடலும். அதை அவிக்க வச்சுட்டு நான் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு பைத்தங்காய் கொஞ்சம் கொடியில் இருந்துச்சு, லாங் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அதை தான் உடச்சி போட்டிக்கிறேன். அப்படியே இந்த லவரியாவும் வந்துட்டு நல்லா வெந்துட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா கையில் எதுவும் மொட்டலைண்டா அது நல்லா பர்ஃபெக்டாக வெந்திக்குது அப்படின்ற அர்த்தம். அப்போ உங்களுக்கு இறக்கிறேலும் மெதுவாக இறக்கிட்டு நான் அடுத்த தட்டை வச்சு அவிச்சிக்க போகிறேன். ஏண்டா ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு சாப்பிட கொடுக்கணும், மகளுக்கும் சாப்பாடு சாப்பிட கொடுக்கணும். ஏண்டா நான் முந்தி செல்லிப்பேன் மகள் ஸ்கூல் போக முன்னுக்கு அவங்களுக்கு நான் காலை உணவு சாப்பிட கொடுத்து தான் அனுப்புவேன். ஏண்டா பால் ஒன்றும் அவங்க குடிக்க மாட்டாங்க. அதோடய அவங்களோட லஞ்ச் பாக்ஸ்லேயும் போட்டுட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். அதோடைய ஹஸ்பண்டுக்கு சாப்பிட்றதுக்கும் நான் லெவரியாக அப்படியே எடுத்து பிளேட்டில் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. நாங்கள் இனிப்பான சாப்பாடுகள் சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில் டீ குடிக்கக்கல இனிப்பு போடாமல் குடிப்போம். அப்போ நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இந்த லேசான பைத்தங்காய் கறி செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் கடுகை வெடிக்க விட்டுட்டு பைத்தங்காலே நான் கொஞ்சம் வெங்காயம், மாசி, துண்டு மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவைண்டா தக்காளி துண்டோடும் சேர்த்துக்கலும் போட்டு பெரட்டி வச்ச போகிறோம். அதையும் எண்ணெயில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அளவான நெருப்பில் தண்ணி வற்றி வேகிற வரைக்கும் வேக வச்சு இறக்கிடுவேன். அப்போ பைத்தங்காவும் வெந்த போகிறோம். ஹஸ்பண்டை லஞ்ச் பாக்ஸை தான் ரெடி பண்ணிட்டிருக்கிறேன். சோறு, அதோட அவங்களுக்கு பிடிச்ச இந்த கொட்டுக்கொலை, அதுக்கப்புறம் பசலி, ராபு கீரை அதெல்லாம் போட்டிக்கிறேன். ராபு அப்படின்னா ரடிஷுக்கு சொல்லுவேன். அதோட வதக்கின பைத்தங்காய், நேற்று நைட் செஞ்ச பீஃப் கறி இருந்துச்சு. அப்போ அதை நல்லா சூடு பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். அப்போ ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. மகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என் காலை உணவையும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு தான் சாப்பிட்டிருக்கிறேன். அடுத்ததாக சேர்த்திக்கிறேன் என் இடியாப்பமா அந்த வீடியோ கிளிப் வந்து என்னிட்ட பழசி ஈந்ததொண்டு தான். அப்போ அதோட கிளாரிட்டி அவ்வளோ போதாமைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவிக்காத பச்சரிசியை எடுத்து நல்லா கல் ஊற்றியெல்லாம் போக நல்லா கழுவிட்டு 2 மணித்தியாலம் நல்லா இப்படி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா தண்ணி வடிகிற பேக் ஒன்றில் போட்டு முழு நாள் இரவுமே தண்ணி வடிகிறதுக்கு விட்டுறணும். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலை 6 மணி. நான் கொஞ்சம் கூடுதலான அளவில் செய்கிறதுனால மில்லை கொடுத்து தான் அரிசி அரைச்செடுப்பேன். நீங்கள் சின்ன அளவில் செய்கிறீங்க அப்படின்னா மிக்சிலே உங்களுக்கு அரைச்செடுக்கலாம். அரைச்சப்பறம் மாவை நல்லா வடிச்சு விட்டுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி அளவான நெருப்பு போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும்.
அதை எப்படி இது நல்லா வறுபட்டுட்டு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறேன்டா, இதில் இருக்கிற ஒரு கட்டியை எடுத்து கடிச்சு பார்க்குறீங்க, அப்படி இல்லாட்டி கையால் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடைக்கிறதுக்கு கஷ்டமாய்க்கணும். அதோட கடிப்படக்கலை நல்ல ஒரு சத்தத்தோட கடிப்படணும். அது வரைக்கும் நீங்கள் இப்படி வறுத்துட்டே இருக்கணும். ஏண்டா நெருப்பை கூட போட்டிங்க அப்படின்னாலெல்லாம் தீஞ்சு போய்த்திரும், கலக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் தீஞ்சு போய்த்திரும். அப்போ பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்த பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி அரிச்சு எடுத்துக்கலும். உங்களுக்கு இந்த வடியில் தங்குற பெரிய கட்டி மாவை உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாகவே ஆக்கிறேலும். அப்போ இப்படி தான் நான் என் வீட்டு இடியாப்பமாக தயார் செய்கிறேன். இப்படி வீட்டில் செய்கிற இடியாப்பமாவை வருஷ கணக்கு ஒன்றுமே ஆகாமல் உங்களுக்கு பாவிக்கலும். இதால் எப்படி இடியாப்பம் செய்கிறேன்டா, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸுக்கு மாதிரி அதோட பெரிய ஆவியை போக விட்ட போகிறோம். உங்களுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையாகிற பதம் வரும் வரைக்கும் நல்லா கிளறி எடுத்து இடியாப்பம் செஞ்சுக்கலும். இப்படி செய்யும்போது உங்களுக்கு இடியாப்பம் லேசாக வராதுன்னு நினச்சிங்கண்டா கடையில் வாங்குகிற அரிசிமா கொஞ்சம் உங்களுக்கு கலந்து இடியாப்பம் செஞ்சுக்கலும். நீங்கள் ஒரு கப் வீட்டில் செஞ்ச அரிசிமா போடுறீங்க அப்படின்னா 2-3 டேபிள் ஸ்பூன் கடையில் வாங்குகிற அரிசிமாவும் கலந்து செய்கிறீங்க அப்படின்னா லேசாக உங்களுக்கு இடியாப்பம் புளிஞ்சிக்கலும் வைக்கும். கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கூட முயற்சி செஞ்சு பார்க்கலும். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேசாகவே இடியாப்பம் வீட்டில் செஞ்சுக்கலும் வைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிபியை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.